ஹலோ கைஸ், நம்ம யூடியூப் சேனலில் போடுற ஃபஸ்ட்டு லாங் வீடியோ இது. ரொம்ப லாங்காக இருக்காது, ஒரு 7 நிமிஷத்து வீடியோ தான். நேற்று மல்லிகை சாமான் வாங்கியிருந்தால அதை அரேஞ்ச் பண்ணுற வீடியோ தான். தேவையான மல்லிகை சாமான், ஒரு மாதத்துக்கான மல்லிகை சாமான் எங்களுக்கு இது. ஃபஸ்ட்டு அரிசியை எடுத்து வச்சிடலான்னு அரிசி ட்ரம்மெல்லாம் க்ளீன் பண்ணி அரிசியும் கொட்டி, பழைய அரிசி இருந்தது அதையும் கொட்டி எடுத்து வச்சாச்சு. ரெண்டாவது இந்த சுண்டல், பச்சை பயிறு, மூக்கடலை, அந்த மாதிரி இது தான். ஏன்னா நாங்கள் நிறைய எடுத்துப்போம். அதெல்லாம் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து டப்பாவில் கொட்டி வச்சுட்டு, மீதி இருந்ததுன்னா இன்னொரு டப்பாலையும் போட்டு எடுத்து வச்சுப்பேன். தேவைப்படுமோ நான் நைட்டு எடுத்து ஊற வச்சு சமைச்சிப்பேன். அப்புறமா வேர்க்கடலை நிறைய நாங்கள் வாங்க மாட்டோம். 1/4 கிலோவே எங்களுக்கு போதுமானது. சும்மா சட்னிக்கு ஏதாவது பொரியல் பண்ணும்போது தான் போடுவேன். மற்றபடி வேறு எதுக்கும் வேர்க்கடலை நாங்கள் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். வேர்க்கடலை டப்பாவையும் துடைச்சி அதையுமே எடுத்து கொட்டி வச்சாச்சு. அப்புறமா என்கிட்ட அஞ்சரை பெட்டி கிடையாது. நான் அதனால் சின்ன 6 டப்பாவாக வச்சுருக்கேன். மிளகு, சீரகம், கடுகு அதெல்லாம் ஆல்ரெடி கொஞ்சம் ஃபுல்லாக இருந்தது காலியாக இருந்தது வரையும் எடுத்து துடைச்சிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சு இப்போ துடைச்சி நான் போட்டுட்ருக்கேன். அப்புறம் மஞ்சத்தூளையும் எடுத்து கொட்டி ஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா மீதி இருந்த கடுகு, சீரகம், மிளகு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். நான் மிளகாத்தூள் அரைக்கணும், அதுக்கோசரம் அதெல்லாம் இன்னொரு டப்பாவில் எடுத்து அதையுமே எடுத்து வச்சாச்சு. அப்புறமா சிக்கன் மசாலாவையும் கொட்டிடலான்னு, சிக்கன் மசாலா எல்லாத்துக்கும்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். சிக்கன் குழம்பு, நான்வெஜ் செய்யும் போது இதை போடுவேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். மற்றபடி குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்துப்பேன். இது ரெண்டும் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறமா உடச்சக்கல்ல டப்பாவையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி உடச்சக்கல்லையும் கொட்டிடலான்னு உடச்சக்கல்லையும் வாங்கிட்டேன். எங்கள் வீட்டாங்க ரேட்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. உடச்சக்கல்லையும் கட்டி இப்போ நான் கொட்டின பேக்கெட்டே 20 ரூபா தான். அதையுமே கொட்டி அப்புறமா பருப்பு டப்பாவெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கலாம் பார்த்தா ஆல்ரெடி அதெல்லாம் பருப்பு இருந்தது. ஏன்னா இந்த மாதம் சீக்கிரமாக மல்லிகை சாமான் நாங்கள் வாங்கிட்டோம். சரி, அதனால் பருப்பெல்லாம் இருக்கட்டும்னு மசாலாலாம் கொட்டி வச்சுட்டேன். சில்லி மசாலா, வெறும் மிளகாத்தூள், அப்புறம் தனியாத்தூள், அப்புறமா பிரியாணி மசாலா, இந்த 4 மசாலாவும் இந்த 4 குட்டி டப்பாவில் இருக்கும். மீதியே இன்னொரு டப்பாவில் ஃபுல்லாத்தையும் பேக்கெட்டோடு வச்சுருவேன். அப்புறமா இது என்னோடய ட்ரே. நான் காஃபி தூள் போடுற ட்ரே. காஃபி தூள் வாங்க மறந்துட்டேன். அதனால் இப்போ காஃபி தூள் இல்லைன்னா அதை மட்டும் எடுத்து தொடச்சி வச்சுட்டேன். அந்த குட்டி புக் நான் கிச்சனில் நோட் பண்ணுற புக்கு. எதனா இல்லைன்னா அதில் தான் நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். அப்புறமா அந்த பொருள் வைக்கிற எல்லா இடத்தையும் தொடச்சிட்டு, இதெல்லாம் எனக்கு டக்குன்னு எடுக்கிற பொருள்ன்றதுனால நான் கைக்கிட்டேயே வச்சுப்பேன். ஃபஸ்ட்டு வச்சது உடச்ச கடலை, 2வது பருப்பு டப்பா, 3வது இதெல்லாம் சிக்கன் மசாலா, அப்புறம் பருப்பு டப்பாங்க எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டேன். அப்புறமா பச்சை பட்டாணி, பயிறு இதெல்லாம் வச்சுட்டு கூடையும் வச்சுட்டு, நான் கூடையை தப்பாக வச்சுட்டேன். அதனால் திரும்பி சரி பண்ணி எடுத்து வச்சுட்டு மசாலா டப்பாவையும் வச்சுட்டு, கத்தி, சிசர், ஸ்பூன் இதெல்லாமே அங்கே தான் வைப்பேன். ஸ்பூன் சொல்லிட்டேன். கத்தி, சிசர், அந்த தோல் சீவரத்து இதெல்லாம் அதையும் எடுத்து வச்சுட்டு, மீதி இருக்க பொருளுங்கள்லாம் டப்பாவில் எடுத்து வச்சிடலான்னு சில்வர் டப்பா என்கிட்ட இந்த மாதிரி 4 டப்பா இருக்குது. மீடியம் சைஸ், சின்ன சைஸ், ஸ்மால் சைஸ், அதோட ஸ்மால் சைஸுன்னு. ஒன்றுத்தில் பருப்பெல்லாம் போட்டு எடுத்து வச்சிட்டேன். இன்னொன்றுத்தில் இந்த நம்ம 65 காலிஃப்ளவர் பக்கோடாக்கெலாம் போடுற மசாலா பவுட்ரு இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு வைப்பேன். அதான் கார்ன்ஃப்ளவர் மசாலா, அப்புறமா மைதா மாவு, அரிசி மாவு, இந்த மாதிரி தான். அப்புறம் கடலை மாவு, பழசு புதுசு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அதையுமே டப்பாவையும் கையோடு தொடச்சி எடுத்து வச்சுட்டேன். நான் மல்லிகை சாமான் கொட்டும் போதே தொடச்சி எடுத்து வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். அதையும் தொடச்சி எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா இன்னொரு பெரிய தூக்கு இருக்குது. அதில் நான் என்னென்ன வைப்பேன்னா, இந்த கேவுரு மாவு, ராகி இடியாப்பம், அந்த மாதிரி ப்ரீமிக்ஸ்லாம் வைப்பேன் நான். கல்லுப்பு, பழசுலாம் வெளியே எடுத்துட்டேன். பழசில்ல, போன மாதம் வாங்கினது தான் அதுவுமே. அதையுமே எடுத்து வெளியே வச்சுட்டு அதையும் ஃபுல்லாக தொடச்சிட்டு மறுபடியுமே எடுத்து அடுக்கி வச்சுட்டேன். சால்ட்டு, கல்லுப்பு, கோதுமை மாவு, மைதா மாவு, இந்த மாதிரி இதெல்லாம் அதில் வச்சுப்பேன். அதில் வச்சு அதையுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிப்பேன். நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருப்பேன். அதையும் எடுத்து வச்சுட்டு நான் அடுத்தது
எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு லாங் வீடியோ போடுறதுனால ரொம்ப வாய் உளருது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா சால்ட் உப்பையும் கொட்டலான்னு பழைய உப்பை எடுத்து தட்டில் கொட்டி வச்சுட்டு புது உப்பை கொட்டிட்டு மேலேயே பழைய உப்பையும் கொட்டி எடுத்து வச்சாச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நல்ல நல்ல பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் நான் போடுவேன் கண்டிப்பாக. எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனலை. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க. கல்லுப்பு கொட்டலான்னு பார்த்தா கல்லுப்பு ஆல்ரெடி இருந்தது, அதனால் கல்லுப்பு கொட்டலை. அதேமாரி சர்க்கரையை கொட்டலான்னு பார்த்தா சர்க்கரை அடியில் என்னென்னமோ கட்டி கட்டியாக இருந்தது. சரி அது வேண்டான்னு எடுத்து போட்டுட்டு துலக்க போட்டாச்சு. அப்புறமா பச்சை அரிசி பாசுமதி அரிசி இது ரெண்டுமே ஒரு கிலோ வாங்கியிருந்தேன். அதையுமே அரிசி ட்ரம்முலேயே போட்டு எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் வந்து எனக்கு கிச்சனில் ரைட் சைடில் வந்து கல்லுப்பு சால்ட் உப்பு அந்த ஸ்டீல் டப்பா மிளகாத்தூள் அரைக்கணும், காலி ஆகிடுச்சி. அப்புறமா இந்த மசாலா, அப்புறம் நெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் பக்கத்தில் வச்சுப்பேன். இது வந்து டீ போட மாட்டேன், சப்போஸ்க்கு வாங்கி வச்சுருக்கேன், அவ்வளோதான். அப்புறமா இதெல்லாம் நல்லெண்ணெய், நெய், மிளகு சீரக பொடி, அப்புறமா வந்து குக்கர் விசில் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் வந்து சின்ன டப்பாவில் ஊற்றி வச்சுருந்தேன், அதையும் எடுத்து வச்சுட்டேன். இது வந்து தேய்ச்சி வெயிலில் காய வச்சுருந்தேன். நான் எண்ணெயும் வாங்க மறந்துட்டேன். எண்ணெய், கம்ஃபோர்ட், காஃபி தூள்லாம் இந்த வாட்டி மல்லிகை சாமானில் நான் வாங்க மறந்துட்டேன். அதனால் சரின்னு எடுத்து வச்சுட்டு நியூட்ரிஷாய்ஸ் பிஸ்கெட் நாங்கள் சாப்பிடுவோம், நானும் எங்கள் ஹஸ்பண்டும். அதையுமே டப்பா ஃபுல்லாக கொட்டி எடுத்து வச்சுட்டேன். டப்பாவை மூடவே இல்லை, மூடி டப்பாவை பிஸ்கெட்டை நொறுக்கி அதையும் டிவி பக்கத்தில் வச்சாச்சு. அப்புறமா புட்டு மாவெல்லாம் இதில் வைக்கிற வேலை இருந்தது, அதையுமே வச்சாச்சு. ஃப்ரிட்ஜு உள்ளே வச்சுட்டு இந்த பேஸ்ட்டு இதெல்லாம் வச்சுட்டு பார்த்துட்டேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.